நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவருக்கு எதிராக இப்போ கோர்ட்டில் தீர்ப்பு வரப்போகுதுங்க. என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்காங்களா, அவங்களோட வாதாடும் வக்கீல் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் விஜய், நீங்கள் தான் உங்கள் மனைவியை அழைச்சிட்டு போயிட்டு நீங்கள் தான் கொலை பண்ணதாகவும் அனிமூன் போகிறதாகவும் போய் சொல்லிட்டு அவங்கள ஒரேடியாக டிக்கெட் வாங்கி கொடுத்ததாகவும் இவங்க வீட்டிலேருந்து தரப்பில் என்னோட கட்சிக்கார தரப்பில் வந்து கேஸ் போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு எவிடன்ஸும் எங்ககிட்ட இருக்குது. அதுவும் உங்கள் வீட்டு நபரை சேர்ந்தவர் தான் அவங்க உங்கள் கூட அந்த அவுட்டிங்க்கு வந்திருந்தாங்க. அவங்க தான் தான் கண்ணால் பார்த்ததாகவும் இத்தனை நாள் அவங்கள மிரட்டி நீங்கள் சொல்ல விடாமல் சொல்கிற சமயத்தை எல்லாமே நீங்கள் மிரட்டி கொண்டுருவேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் செஞ்சு வச்சுருந்ததாகவும் அவங்க வந்து எங்கிட்ட புகார் தெரிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் சுத்த போய் இதுக்கும் இந்த கேஸுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. எல்லாரும் என்னை ஒரேடியாக வளவழித்து என் வெண்பாவை என்கிட்டேருந்து பிரிக்க பார்க்குறாங்க. மிஸ்டர் விஜய், வெண்பாவை உங்ககிட்டேருந்து பிரிக்கிறது எங்களோட நோக்கம் இல்லை. நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். 1000 குற்றவாளிகள் கூட தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி கூட தண்டனை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உங்களை மாதிரி குற்றவாளிகள் எல்லாமே ஒரு பக்கம் மாட்டின்னு முழிக்கணும். அப்போ தான் நியாயன்றது ஒரு பக்கம் நிலநாட்டம், இல்லைன்னா நியாயன்றது ஒரு பக்கம் வாழ்க்கையில் இல்லாமையே போயிடும். நீங்கள் தப்பு செஞ்சுட்டு உள்ள சுற்றின்னு இருப்பீங்க, தப்பு செய்யாதவங்க எல்லாம் ஜெயிலில் நின்று கழித்திடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்குறாங்க. உடனே அந்த ஜட்ஜ் அம்மா பார்க்கணுமே, தேவையில்லாத கான்செப்டுக்குள்ளெல்லாம் போகாதீங்க, கேஸ் என்னவோ அதை மட்டும் வாதாடுங்க, மற்றதெல்லாம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூட வச்சுறாங்க. உடனே அந்த இடத்துக்கு பார்க்கணுமே, நம்ம ரஞ்சிதத்தை கூப்பிட்றாங்க. ரஞ்சிதா மேடையில் போனதான் தாம் தும் தடாலடி டும் 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என் மாமா தான் என் முன்னாடியே தான் கொலை பண்ணாரு, நான் பார்த்தேன், ஆனால் அதை என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை கையை கட்டி போட்டாரு. இத்தனை நாள் நான் பயத்தில் இருந்தேன், எங்கள் என் மாமா என்ன இதெல்லாம் பண்ணுறாரு, இப்போ அவர்கிட்ட எந்த சொத்தும் இல்லை, பத்து இல்லை. இதனால் கொஞ்சம் அந்த கோர்ட்டு இருக்கிற தைரியத்தில் கதிரேசன் சார் இருக்கின்றார், தைரியத்தில் தான் நான் வந்துங்க உண்மையை சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் இது எல்லாமே இப்போ சுத்த புரடான்னு சொல்லிட்டு நமக்கே நல்லாவே தெரியுது. என்னங்க பண்ணுறது, என்ன தெரிஞ்சாலும் ஏது தெரிஞ்சாலும் ஜட்ஜ் ஐயா என்ன சொல்கிறாங்களோ அதுதாங்க நடக்கும். ஜட்ஜ் அம்மா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி நீங்கள் உங்கள் தரப்பில் எதனா உங்கள் ஹஸ்பண்டுக்கு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க வந்து இந்த ஒரு எந்த தப்பையும் ஹஸ்பண்ட் செய்யலை, இது எல்லாமே என் ஹஸ்பண்டுக்கு எதிராக செய்யப்பட்ட சூழ்ச்சி. என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து அதாவது எக்ஸ் மாமனார் வந்து எப்படியாவது வெண்பாவை அழைச்சிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு எத்தனை டைம் கேஸ் போட்டார், அதில் எதுவும் ஜெயிக்கல. இப்போ வந்து இவங்களை உள்ள அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வெண்பாவை தான் பக்கம் இழுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான மட்டமான ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன விஜயை டைவர்ஸ் பண்ணுறதுக்கு நோட்டீஸும் போட விட்டாங்க. இது எல்லாமே ராஜேஸ்வரியோட சூழ்ச்சி தான். ராஜேஸ்வரி என்கிட்ட வந்து பேசுனது, அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி கதிரேசன் இவங்களாம் பேசின்னு இருந்தது, இந்த சொத்தை மட்டும் என் பேரில் மாற்றி விட்ருங்க, அது மாதிரி டெண்டரை மட்டும் எனக்கு அனுப்பிச்சி விட்ருங்க, மற்றபடி நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அங்கே வந்து கோர்ட்டில் நான் சொல்கிறத கேட்டு அப்படியே நீங்களே ஷாக் ஆயிருங்க. ஒரு பக்கம் உண்மை மேலே உண்மை அப்படியே சும்மா தாறு மரம் அடிச்சு விட போகிறேன், அதுக்கப்புறம் எவனுமே என் பக்கம் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ரொம்பவே கன்ஃபியூஷன்லேயும் குழப்பத்திலையும் குழம்பி போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவருக்கு ஒரு பக்கம் ஹார்ட் பீட்டாலும் ஒரு பக்கம் பாஸ்ட் அடிக்க ஆரம்பிக்குது. என்னடா இது, நாம் ஒரு பக்கம் நம்ம உண்டு நம்ம பொழப்பு உண்டுன்னு இருந்து நம்ம காசை வச்சு நமக்கே சூழி வச்சுட்டாலே இந்த ரஞ்சிதான்ற மாதிரி தான் இருக்குது. ரஞ்சிதான் உன்னை நம்பினத்துக்கு நல்லா செஞ்சு விட்டோமா, இதுக்கு தான் சொல்கிறது. நேண்டா கூட இருந்து நமக்கு ரொம்பவே நம்பிக்கையான இருந்தங்களே நம்மளுக்கு நம்பி துரோகம் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் கேப் மாதிரி முள்ள மாதிரி சொந்த தம்பியோட சொத்தவே பிடுங்கணுமாவ, அவகிட்ட போய் நீ நம்பிக்கை எதிர்பார்க்குறே, இதெல்லாம் யாரோட முட்டாள்தனம் சொல்லு பார்க்கலாம். அது எல்லாமே உன்னோட முட்டாள்தனம். இந்த முட்டாள்தனத்துக்கான பதிலடியை நீ வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசனுக்கு சொல்லலாம். கதிரேசன் ஒரு பக்கம் மாங்குன்னு உட்காந்து உழைக்கிறாரு. என்னதான் உழைச்சாலும் எதுக்கும் ஊதியம் கிடைக்காது. உனக்கு ஊதியம் வேணுமா, அதுக்கு ஃபஸ்ட்டு நீ உண்மையாக நேர்மையாக யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நீ உழைக்கணும்னா உனக்காக மட்டும் நீ உண்மையாக உழைச்சா போதும், நீ ஜெயிக்கலாம். அதை விட்டு ஐயோ அவன் முன்னாடி போகிறானே, ஐயோ அவன் பின்னாடி வரானே, அவனை காலை வரி விடலாமா, முன்னாடி போகிறவனை எட்டி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் சதித்திட்டம் மேலே சதித்திட்டம் செஞ்சால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. வாழ்க்கைனா இந்த மாதிரி நிறைய சதித்திட்டம் செய்கிறது வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும்னா ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு சில அடிகள் எடுத்து வச்சு தான் ஆகணும். அது எல்லாமே நம்ம பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து ஜட்ஜ் அம்மா ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க, நீங்கள் நிரபராதின்னு சொல்லிட்டு நாங்கள் விடுதலை செய்கிறோம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க விஜய், உங்கள் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் அந்த இடத்துல மல்லி இருந்து நான் என் தரப்பில் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் இந்த கேஸ் எப்போவுமே வரக்கூடாது, இந்த கேஸ் திரும்ப போடக்கூடாது, இதனால் என் குடும்பத்தில் பிரிவினை உண்டாக்குறாங்க பிளாக்மெயில் செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சரி ஓகேம்மா, இதுக்கு மேலே எந்த ஒரு இதுவும் வராது, இதுக்கு மேலே மேல்முறையீடு யாரானா போட்டாங்கன்னா அவங்களே பிடிச்சி ஜெயிலில் போட சொல்லி
உத்தரவு தந்துடுறேன். என்ன கோர்ட்டில் இருக்கிறவங்கள பார்த்தாலாம் வெட்டி பசங்க மாதிரி தெரியுதா? எல்லாம் இவங்களுக்காக நம்ம போராடி என்ன தீர்ப்பு எல்லாம் பார்த்து கரெக்டான ஆதாரத்தெல்லாம் திரட்டி தான் எல்லாமே பண்ணுது. திரும்ப போய் புகாரே போட்டு இருக்காங்கல்ல, இவங்களுக்கு வந்து 4 மாதம் ஜெயில் தண்டனை கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.